சோசியலிசத்தின் சிறப்பு என்ன என்று கேட்கிறவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டுக்கு சுதந்திரம் வந்து விட்டது. ஆனால் அன்றைக்கு இந்தியாவில் பெரும் அளவு மின்சாரம் இல்லை. இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. ஒரு தொழிற்சாலை கிடையாது. பஞ்சாலைகள் இருந்தது, அவ்வளவுதான். அதுவும் இந்தியாவில் பெரும்பான்மையாக விளையும் பஞ்சை கொள்முதல் செய்து இங்கேயே பஞ்சாலைகள் உற்பத்தி செய்து துணியாக்கி சந்தைப்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்கள் உருவாக்கி கொண்ட பஞ்சாலைகள் தான். ஆனால் சுதந்திர இந்தியாவில் எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு 1949 ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் முதல் முறையாக போன வெளிநாடு அமெரிக்கா. ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்துப்படவில்லை. நன்றாக அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஒப்பந்தத்திலும் நேரு கையெழுத்துப்படவில்லை. அதை விட முக்கியம், அமெரிக்க அரசாங்கம் பண்டித நேரு இடத்தில் காஷ்மீரில் தங்கள் ராணுவ தளம் அமைய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது. அந்த இரும்பையும் எக்கையும் தருவதற்கு காஷ்மீரில் எங்களுக்கு ஒரு ராணுவ தளம் அமைப்பதற்கு இடம் கொடுங்கள் என்று கேட்டபோது 200 ஆண்டுகள் ஏற்கனவே ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கைகளில் சிக்குண்டு கிடந்த இந்திய மண்ணை மீண்டும் வேறொரு அரசின் கைகளில் இந்தியாவின் சிறிய பகுதியை கூட நான் ஒப்படைக்க தயாராக இல்லை என்று பேச்சுவார்த்தையை முறித்துவிட்டு வெளியே வந்தார் பண்டித நேரு 49. அதற்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1955 ஆண்டு உலகின் முதல் சோசியலிச நாடான சோவியத் யூனியனுக்கு பண்டித நேரு தன் அருமை மகள் இந்திராவோடு போனார். உலகத்திலேயே முதன்முறையாக வேறொரு நாட்டின் தலைவரின் வாழ்க்கை வரலாற்றை வேறொரு நாடு எழுதி வெளியிட்ட புத்தகம் வெளியானது என்று சொன்னால் அது சோவியத் யூனியன் வெளியிட்ட புத்தகம். அது எழுதிய தலைவரின் பெயர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அந்த புத்தகத்தில் எழுதினார்கள். 55 ஆண்டு நேரு வந்த போது சோவியத் அரசாங்கம் சொன்னது, உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு இரும்பு வேண்டும், எஃகு வேண்டும், மின்சாரம் வேண்டும். நண்பர்களே, ஒரு சோசியலிச அரசாங்கம், சோசியலிசமே மாற்று என்று சொல்வதற்கான பொருளை இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சோசியலிச அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திடம் சொன்னது, பண்டித நேருவிடம் சொன்னது, 10க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்துக் கொள்ளலாம். அதற்கான நிபந்தனைகளை கூட நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். சுதந்திர இந்தியாவில் பிலாய், ரூர்கேலா ஆகிய இடங்களில் எஃகு ஆலைகளையும், நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கத்தையும் மின்சாரத்தையும் அதை உருவாக்குவதற்கான, அதை கண்டறிவதற்கான தொழில்நுட்பத்தையும், தொழில்நுட்பத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கான பொறியாளர்களைம் கருவிகளையும் சோவியத் அரசாங்கம் இந்திய அரசுக்கு இலவசமாக கொடுக்கும் என்று 1955 ஒரு சோசியலிச அரசு இந்திய அரசுக்கு கொடுத்த கொடையைத்தான் இன்றைக்கு இருப்பவர்கள் இருக்கிறார்கள்.